ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நல்லா மொறுன்னு காளான் 65 பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, காளான் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட 2-3 மிளகு வச்சு இடித்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், இது பார்த்திங்கன்னா கொரன்னு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோள மாவு அது ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் திக்கான இதில் மசாலாலாம் அதில் காளான் நல்லா ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் பார்த்திங்கன்னா ஒரு பீஸாக போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒன்று போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மலாக பொரிக்கிறத விட சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நான் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிதமான தீயில வச்சு பொரிச்சிட்ருக்கேன். நான் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் எதுவுமே பிரிஞ்சு வரல. எல்லாமே பார்த்திங்கன்னா காளான்லாம் நல்லா ஒட்டிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள், பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான காளான் 65 மொறுன்னு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.